வணக்கம். என் பேர் சுப்பிரமணிய பாரதி. நான் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற விக்ரமசிங்கபுரம் அப்படிங்கிற கிராமத்துலேருந்து வரேன். நான் வந்து 2024 வந்து என்னுடைய இளங்கலை பட்டம் வரலாற்றில் வந்து இளங்கலை பட்டம் முடித்தேன். எனக்கு வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதணும்னு சின்ன வயசுலேருந்தே ஆசை. கல்லூரி படிக்கும்போதுலேருந்தே நான் வந்து தயார் பண்ணிகிட்ருக்கிறேன். நான் வந்து கோச்சிங் இன்ஸ்டியூட் எதுலையுமே பெருசாக சேரலை. இப்போ நான் முதல்வன் எக்ஸாம் வந்துச்சு. காலேஜ் முடித்த உடனே கிளியர் பண்ணேன். இங்கே வந்ததுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையை மொத்தமாக மாறிடுச்சு. ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டரில் வந்து இப்போ நான் கோச்சிங் எடுத்துகிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் முதல்வனுடைய பயிற்சி தீர்வுகள் நிறைய வந்து வைப்பாங்க. இது எல்லாமே என்னுடைய யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனுக்கு வந்து ரொம்பவும் உதவிகரமாக இருந்துச்சு. ஏன்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை, இப்படி ஒரு சகல வசதிகளோட படிக்கிறதுக்கு இப்படி ஒரு நமக்கு ஒரு இடம் கிடைக்கும் அப்படின்னு நான் முதல்ல எதிர்பார்த்ததே கிடையாது. ஏன்னா என்னுடைய அப்பா வந்து செங்கல் துறையில் வேலை பார்க்குற ஒரு கூலி தொழிலாளி. எங்களுக்கு வந்து இவ்வளோ வசதிகளோட படிக்கிறதுக்கு இடம் கிடைக்கும், அதுவும் சென்னையில் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான். அதுக்கு நாங்கள் துணை முதல்வருக்கும் நம்ம தமிழக முதல்வருக்கும் நான் ஒரு மிகப்பெரிய நன்றி கடன் பட்டிருக்கிறேன். எங்கள் குடும்பத்தோடு நாங்கள் மிகப்பெரிய நன்றி கடன் பட்டிருக்கிறோம். இப்போ ப்ரிலிம்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நான் மெயின்ஸுமே இங்கே தான் இருந்தேன். இங்கே வந்து மெயின்ஸும் எனக்கு வந்து போதுமான அளவு முன்னாடி இந்த ஃபெமிலியாரிட்டி இல்லாததுனால எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு ஒரு பயம் இருந்துச்சு. சரியாக தான் பண்ணுவோமா பண்ண மாட்டோமா, எந்த சோர்ஸ் படிக்கணும், ஏகப்பட்ட குழப்பங்கள் இருந்துச்சு. ஆனால் எங்கள் ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர்லையும் நான் முதல்வனும் முக்கியமாக சுதாகரன் ஐஆர்பிஎஸ் சார் அவங்க கொடுத்த அந்த கைடன்ஸ் வந்து ரொம்பவுமே எங்களுக்கு உதவிகரமாக இருந்துச்சு. எது படிக்கணும், எது படிக்கக்கூடாது, எது தேவையில்லை, இவ்வளவு பண்ணால் போதும், இவ்வளவு தான் எக்ஸாமில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்தாங்க. ஏன்னா அந்த தெளிவு இல்லாமல் தான் நிறைய பேர் பல அட்டம்ப்ட்களை இழக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் எங்களுக்கு எல்லாமே என்னுடைய முதல் அட்டம்ப்ட்லேயே கிடைச்சதுங்கிறது வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு கடவுளினுடைய ஒரு பரிசு அப்படின்னு நான் கருதுறேன். அதனால நான் முதல்வனுக்கும் தமிழக முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் தமிழக அரசுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.